الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى بن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சென்ற வாரம் திருக்குர்ஆன் தஃப்சீர் பயான் தொடரில் யூதர்களிடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சில உறுதிமொழிகளை எடுத்தான். அந்த உறுதிமொழிகளுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள். என்னென்ன உறுதிமொழிகளை அல்லாஹு தஆலா எடுத்தான்? நீங்கள் அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹை அன்றி வேறு யாரையும் நீங்கள் இணையாகவோ துணையாகவோ எடுத்துக்கொள்ளக் கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை நீங்கள் பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும், அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், எத்தீம்களை அநாதைகளை நீங்கள் அரவணைக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை என்பது போட்டுக் கொள்ளக்கூடாது, போர்கள் என்பது நடைபெறக்கூடாது. அதே போன்று நீங்கள் உங்களுக்கிடையே என்ன செய்யக்கூடாது, ஒரு யூதர் இன்னொரு யூதரை நாடு கடத்தக்கூடாது. ஆனால் யூதர்கள் இவைகளெல்லாம் மறுத்து என்ன செய்தார்கள்? கைதி பிடிக்கப்பட்டால், போரில் ஒரு யூத கைதி பிடிக்கப்பட்டால் அந்த யூதனை என்ன செய்வார்கள்? இந்த யூதர்கள் பிழைத்தொகை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள். ஆக அல்லாஹு தஆலா கேட்கின்றான், வேதத்தில் ஒரு சிலதை மாத்திரம் நீங்கள் ஈமான் கொண்டு ஒரு சிலதை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா? ஆக யார் இப்படி ஒரு சிலதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு ஒரு சிலதை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உலகில் இழிவும் நாளை மறுமையில் நோவினை தரக்கூடிய வேதனையும் உள்ளது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொன்னதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். தற்பொழுது அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 87வது வசனத்தில் என்ன சொல்ல வருகிறார்? அதிலிருந்து 90வது வசனம் வரைக்கும் இன்றைய உரை அமையும். ஆக இங்க 87வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார், வலகத் ஆதைனா மூஸல் கிதாப வ கஃபைனா மின் பஅதிஹி பிர்ருசுல். நாம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால், அதாவது முதலில் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தோம். வ கஃபைனா மின் பஅதிஹி பிர்ருசுல், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் தொடர்படியாக நபிமார்களை எல்லாம் அந்த பனூ இஸ்ரவேலர்களிலேயே நாம் அனுப்பினோம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அதை தொடர்ந்து வந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஜக்கரியா, யஹ்யா போன்ற கடைசியாக இருக்கக்கூடிய ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எல்லாம் பனூ இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள், எல்லாம் அந்த குடும்பத்திலிருந்து நபிமார்களாக வந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்க பனூ இஸ்ரவேலர்களுக்கு செய்த ஒரு அருள் கொடையை இங்கே சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமல்லாமல் இங்க தனியாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த வசனத்தில் சொல்லுகின்றான். காரணம் என்னவென்றால், யூதர்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தனியாக இங்கே சொல்கிறான். வஆதீனா ஈஸா இப்ன மரியமல் பையினாத்தி வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். நாம் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஒரு சில அத்தாட்சிகளை எல்லாம் நாம் வழங்கினோம். அது மாத்திரமல்லாமல் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆன்மாவின் மூலமாக நாம் அவரை வலுப்படுத்தினோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். இங்கே பரிசுத்த ஆத்மா,
ரூஹுல் குதுஸ் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் அது வேறு யாரும் கிடையாது, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் ஒரு ஹதீஸில் புகாரியில் இது பதிவாகி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அவை கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித்திடம் சொல்லுகின்றார்கள், அதாவது நீங்கள் முஷ்ரிக்கீன்களை வசைப்பாடி நீங்கள் கவிகளை பாட வேண்டும். அப்படி பாடுவதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம அய்யிதில் ஹஸ்ஸான் பிரூஹுல் குதுஸ், யா அல்லாஹ் ரூஹுல் குதுஸின் மூலமாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஹஸ்ஸானுக்கு நீ உதவி செய், ஹஸ்ஸானை நீ சரிப்படுத்து என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்கின்றார்கள். ஆக ரூஹுல் குதுஸ் என்ற பதம் இருக்கின்றது, ஒரு வார்த்தை இருக்கின்றது, அது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறது என்று சொல்லி ஹதீஸ்களின் மூலமா நாம் இங்கே காண முடியும். இங்கே அல்லாஹ் தஆலா வஆதீனா ஈஸா இப்னு மர்யமல் பையினாத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அத்தாட்சி எல்லாம் கொடுத்தோம் என்று சொல்கிறார். என்னென்ன அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான்? குர்ஆனில் சூரத்துல் ஆல இம்ரானில் அதை பற்றி வரிசையாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அதாவது வெண்குஷ்ட ரோகிகளுக்கு அல்லாஹின் உதவியால் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஷிஃபாவை தருவார்கள். அது மாத்திரமல்லாமல் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு, கண் குருடர்களுக்கு அவர்கள் தடவினால் நோய்கள் அனைத்தும் சரியாகும். யாரினால்? அல்லாஹ்வின் உதவியால் சரியாகும். அது மாத்திரமல்ல, ஒரு களிமண்ணை என்ன செய்தார்கள்? பறவையை போன்று அதற்கு உருவங்களை எல்லாம் கொடுத்து ஃபூ என்று ஊதினால் அந்த களிமண் பொம்மை என்ன செய்தது? பறவை போன்று உயிர் பெற்று பறந்தது. இவைகளெல்லாம் நடந்தது இதுனில்லா. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வின் உதவியால் செய்தேன் என்று சொல்லி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லுகின்றார்கள். கடைசியாக அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் என்னவென்று சொன்னால், மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போன்ற ஒரு அற்புதத்தை செய்து காட்டினார்கள். அதுதான் இஹ்யாஉல் மௌத்தா, மௌத்தானவர்களை உயிர்ப்பித்தது. எப்படி? பிஇذنில்லா, அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு மௌத்தான மனிதர்களையும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பித்தார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அத்தாட்சிகள் என்று திருக்குர்ஆன் வரிசையாக இங்கே சொல்லி காட்டுகின்றது. அது மாத்திரமல்லாமல் அய்யதுனாஹு பிரூஹுல் குதுஸ், ரூஹுல் குதுஸின் மூலமாக ரூஹுல் குதுஸை வைத்து ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து வலுப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவது, அல்லாஹ்வுடைய ரூஹை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஊதினார்கள். அந்த ரூஹின் மூலமாகத்தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை பிரயோகிக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவ வயது வரைக்கும் பாதுகாத்து இருந்தவர்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக வரலாற்றாசிரியர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா வஅய்யதுனாஹு பிரூஹுல் குதுஸ், ரூஹுல் குதுஸை கொண்டு அவரை வலுப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அதாவது பரிசுத்த ஆவி என்று சொல்லி கிறிஸ்துவர்கள் சொல்வார்கள். அதாவது பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. பிதா என்றால் அல்லாஹ் தஆலா, சுதன் என்றால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், பரிசுத்த ஆவி என்றால் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது கிறிஸ்துவர்களின் கொள்கைப்படி. ஏனென்றால் கிறிஸ்துவர்களின் படி பிதா என்பவன் அல்லாஹ், அதாவது சுதன் ஆகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அல்லாஹ் என்பதாக சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வண்ணமாகத்தான் இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரும் இங்கே குறிப்பிடுகின்றான். அது மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் குர்ஆனில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய பெயர் வருகின்றதோ அங்கெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பெயரும் வரும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கணவர் தன் மனைவியுடைய பெயரை என்ன செய்ய மாட்டார்? வெளியில் சொல்ல மாட்டார். அப்படியே சொல்வதாக இருந்தாலும் நாம பத்திரிகைகளில் கூட பார்ப்பது உண்டு. மணமகளுடைய பெயரை கூட ஒரு சிலர்கள் தவிர்ப்பார்கள். அதற்கு பதிலாக நூரே ஷஸ்மி என்பதாக போடுவார்கள். ஆகையால் இங்கு அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக மரியம் என்று சொல்லி இங்கே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அது மாத்திரம் அல்லாமல் மரியம் என்று சொல்லி ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்க இருக்கின்றான். இதையெல்லாம் என்ன காட்டுகிறது என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு அல்லாஹ்வினுடைய அடிமை. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமையாகத்தான் இருக்கின்றார்களே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மகனாகவும் அல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மனைவியாகவும் அல்ல என்று சொல்லி ஒரு மறுப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மறுப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை வெளிப்படையாக பயன்படுகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும்.
தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அஃப குல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுகும் முஸ்தக்பர்தும். எனவே உங்களிடத்தில் ரசூல்மார்கள் எல்லாம் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் பெருமடித்துக் கொள்கின்றீர்களே. எனவே ஃபரீகன் கத்தபத்தும் வ ஃபரீகன் தக்துலூன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நபிமார்களில் ஒரு சாராரை நீங்கள் பொய்ப்படுத்தியும் இருக்கின்றீர்கள், அதே போன்று ஒரு சில சாரார்களை நீங்கள் கொலை செய்தும் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே திருக்குர்ஆனுடைய 87வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் எங்களிலிருந்துதான் நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள், ஆயிரக்கணக்கான நபிமார்கள் எங்கள் வம்சத்திலும் தான் வந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் பெருமை எடுத்துக் கொள்கின்றீர்களே. அந்த பெருமையினுடைய விளைவு என்ன ஆது என்று சொன்னால் அது அல்லாஹ் இங்க சொல்லுகின்றான், ஒரு சில சாரார்கள் நபிமார்களை என்ன செய்தீர்கள்? நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள். ஒரு சில சாரார்கள் கொலையும் செய்தீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனுடைய 87வது வசனத்தில், சூரத்துல் பக்ராவினுடைய 87வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது யூதர்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவரெல்லாம் என்ன செய்து விடுவார்கள்? முதலில் பொய்ப்படுத்துவார்கள். இது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நிகழ்ந்தது, நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிகழ்ந்தது. பொய்ப்படுத்துவார்கள். இதற்கு முன்னரே நாம் சொல்லி இருக்கின்றோம், தௌராத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை எல்லாம் யூத பாதிரிமார்கள் மாற்றி என்ன செய்தார்கள்? படிப்பறிவில்லாத யூதர்களுக்கு சொல்லி இவர்கள் இறுதி நபி அல்ல என்று சொல்லி எல்லாம் மறைத்தார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்கவில்லை. இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இறுதி தூதர் என்பவர் நமது பனு இஸ்ராயில் வம்சத்தில் தான் வருவார் என்று சொல்லி அவர்கள் நம்பி வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் என்னானது சொன்னால், பனு இஸ்மாயில் இறுதி நபியை அல்லாஹு தஆலா தோன்ற வைத்தான். அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதின் காரணத்தினால் முதலில் பொய்ப்பித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பொய்ப்பித்தார்கள். கடைசியாக ஃபரீகன் தக்துலூன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் நடந்தது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், 70,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை யூதர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள். கொலை செய்து விட்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், காலையில் கொலை செய்தால் மதியம் சென்று கடைகளில் வியாபாரம் பார்ப்பார்களாம். அந்த அளவிற்கு ஒரு மனித இரக்கம் அல்லாமல் ஒரு மனிதன் மீது ஒரு இரக்கம் இல்லாத ஒரு காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள் யூதர்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மூவரும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றார்கள்? யூதர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு உண்மையான விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வினுடைய ஒரு பாதுகாப்பால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பது திருக்குர்ஆனுடைய ஒரு கூற்றாக இருக்கின்றது. அதே போன்று நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யூதர்களால் சூனியம் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். லபீத் என்ற யூதன் என்ன செய்திருக்கின்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிகளை வைத்தும் நகங்களை வைத்தும் நபி அவர்களுக்கு சூனியம் வைத்திருக்கின்றான். இதன் காரணத்தினாக குர்ஆனில் ஒரு 2 சூறாக்கள் இறங்கி இருக்கின்றன. அதுதான் நாம் எப்பொழுதும் ஓதக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை அல்லாஹ் தஆலா இங்கே இறக்கி வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, யூதர்கள் கிட்டத்தட்ட 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு தடவை கைபருடைய யுத்தத்தில் யுத்தமெல்லாம் முடிந்த பின்னால் ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணவு சாப்பிடுவதற்காக வேண்டி விருந்திற்காக வேண்டி அழைப்பால், அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விருந்தில் பரிமாறப்பட்ட ஒரு ஆட்டு இறைச்சியில் அவள் விஷத்தை கலந்து கொடுத்தாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் பொழுது அந்த ஆட்டு இறைச்சி நபி அவர்களிடத்தில் பேசுகின்றது, நபியே, என்னை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள், இதில் விஷம் கலந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த ஆட்டு இறைச்சி பேசியது. பிறகு ஏன் இந்த விஷத்தை கலந்தாய் என்று கேட்கும் பொழுது அதுக்கு அந்த யூத பெண்மணி என்ன தெரியுமா பதில் சொன்னா, அதாவது நீங்க உண்மையான நபியா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செஞ்சேன், நான் இந்த ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த யூத பெண்மணி பதிலை சொல்கிறார். இந்த விளைவு என்ன ஆனது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண சமயத்தில் இதனுடைய விளைவு என்பது உண்டானது. அதை நபி அவர்களை சொல்லுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா ஸாலத் அக்லத் கைபர் துஆபிதுனி ஃபஹாதா அவுன் அவ்ஆனுன் இன்கிதால் அபஹரி. ஆயிஷாவே,
அந்த யூத பெண்மணி கைபர் யுத்தம் முடிந்த பின்னால் ஒரு யூத பெண்மணி கையால் நான் ஆட்டு இறைச்சியை நான் சாப்பிட்டேனே, அந்த ஆட்டு இறைச்சியை விஷம் என்னுடைய முதுகெலும்புகளை எல்லாம் நொறுக்குகின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸை முன்வைத்து, இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இந்த ஹதீஸை முன்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றார்கள். அதாவது நபி அவர்களுடைய மரணம் இயற்கை மரணம் அல்ல என்பதாக முஹத்திஸீன்கள் இங்கே சொல்லி காட்டுவார்கள். ஆக யூதர்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால், ஒரு நபியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் முதலில் பொய்ப்படுத்துவார்கள், பின்பு கொலையும் செய்வார்கள் என்று சொல்லி இங்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அடுத்தபடியாக 88வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வகாலு குலூபுனா குல்ஃப், யூதர்கள் இப்படி சொல்கின்றார்கள், எங்கள் உள்ளங்களில் உரைகள் என்பது போடப்பட்டிருக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று உபதேசம் எல்லாம் செய்யும் பொழுதெல்லாம், குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்வார்கள், குலூபுனா குல்ஃப், எங்கள் உள்ளங்களில் உரைகள் என்பது போடப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கு தௌராத் என்பது போதும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் என்பது போதும், முஹம்மதோ அல்லது குர்ஆனோ எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பல்லஅனஹும் அல்லாஹு பிகுஃப்ரிஹிம், ஆனால் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அவர்கள் குஃப்ரின் மீதே, அவர்கள் நிராகரிப்பின் மீதே அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான், அவர்களை சபித்து விட்டான். ஃபகலீலம் மா யுமினூன், எனவே யூதர்களில் ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் ஈமான் கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா 88வது வசனத்தில் இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக யூதர்களில் ஒரு சிலர்கள் தான் ஈமான் கொள்வார்கள், பெரும்பான்மையான யூதர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர்களில் யார் ஈமான் கொண்டார்கள் என்று சொன்னால், யூத பாதிரிகளில் ஒருவராக ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறுகளில் இங்கே பதிவாகி இருக்கின்றது. ஆக யூதர்களில் ஒரு சிலர்கள் தான் என்ன செய்வார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பெரும்பான்மையானவர்கள் இப்படி அல்லாஹ் சபித்ததின் காரணமாக அவர்கள் குஃப்ரின் மீதே தான் இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அடுத்தபடியாக 89வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இங்கே பேசி காட்டுகின்றான், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முஸத்திகுல் லிமா மஅஹும் வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல் லதீன கஃபரு ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். அதாவது அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான் 89வது வசனத்தில், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முஸத்திகுல் லிமா மஅஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இருக்கின்ற அந்த வேதத்தை, அதாவது தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதத்தை இறக்கும் பொழுது, அதாவது குர்ஆனை இறக்கும் பொழுது, குர்ஆனிலும் தௌராத்தில் உள்ள விஷயங்கள் இருக்கின்றது, அது தௌராத்தை உண்மைப்படுத்துகின்றது. ஆக அவர்களுக்கு இருக்கக்கூடிய தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாகிய குர்ஆன் இங்கே இறங்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல் லதீன கஃபரு, யார் யாரெல்லாம் காஃபிர்களாக இதற்கு முன்னர் இருந்தார்களோ, அதாவது அன்சாரி சஹாபாக்களும் சரி, மக்காவாசிகளும் சரி, அல்லது அரபுலகில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களிடத்திலும் சரி, என்ன தெரியுமா சொல்வார்கள், இந்த குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இப்படி சொல்வார்கள், அதாவது உங்களை நாங்கள் கண்டிப்பாக வெற்றி கொள்வோம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இறுதி தூதரை அனுப்புவான், அவர்கள் மூலமாக உங்களிடத்தில் போர் செய்து என்ன செய்வோம், நாங்கள் வெற்றி கொள்வோம் என்றெல்லாம் யூதர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதேதான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல் லதீன கஃபரு, இதற்கு முன்னர் நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே அவர்களிடத்தில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், எல்லாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி, ஆனால் அவர்களிடத்தில் இறுதி தூதர் வந்தபொழுது, திருக்குர்ஆன் இறங்கும் பொழுது, கஃபரு பிஹி, அவர்கள் அந்த திருக்குர்ஆனையும் சரி, இறுதி தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன், எனவே யார் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நிராகரிக்கின்றார்களோ, குர்ஆனையும் நிராகரிக்கின்றார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய 89வது வசனத்தில் இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக இதற்கு முன்னர் யூதர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், சென்று
அரபியத்தில் சவால் விடுவார்கள். இறுதி தூதர் என்பவர்கள் வருவார்கள், அவர்கள் வந்தால் கண்டிப்பாக உங்களிடம் நாங்கள் போரிட்டு நாங்கள் ஜெயிப்போம் என்றெல்லாம் சொல்லி இப்படி சவால் எல்லாம் விட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு அறிவிக்கின்றார்கள். அவர்கள் யூதர்களை பார்த்து சொல்கின்றார்கள், யா மாஷர் யஹூத், யூதர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், வாஸ்லிமு, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபக்கத் குன்தும் தஸ்தஃப்திஹூன அலைனா பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் நீங்கள் எங்களிடத்தில் என்ன சொல்லிக் கொண்டு வந்தீர்கள்? கண்டிப்பாக நிச்சயமாக இறுதி தூதர் என்பவர் வருவார், அவர்கள் மூலியமாக என்ன செய்வோம், எங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும், உங்களை நாங்கள் தோற்கடிப்போம் என்று சொன்னீர்களே, அது உங்களுக்கு மறந்து விட்டதா? நாங்கள் அந்த நேரத்தில் இணைவாசிகளாக, அதாவது இணை வைப்போராக இருந்தோம், இஸ்லாத்தை மறுத்து கொண்டவர்களாக இருந்தோம். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொன்னது உங்களுக்கு தெரியாதா? எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இங்க யூதர்களிடத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் என்ற ஒரு ஹதீஸும் இங்க இருக்கின்றது. ஆக யூதர்கள் நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் இறுதி நபி என்பவர்கள் வருவார்கள், அவர்களுடன் சேர்ந்து என்ன செய்வோம், உங்களை நாங்கள் வெற்றி கொள்வோம் என்றெல்லாம் சொல்லி பேசிக் கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது என்ன ஆனது? எனவே நீங்கள் நபியையும் குர்ஆனையும் நீங்கள் மறுத்தால் அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய சாபம் என்பது உங்கள் மீது உண்டாகும் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் இங்கே பதிவு செய்கின்றான். அடுத்தபடியாக 90வது வசனத்தில் சூரத்துல் பக்ராவினுடைய 90வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், பிஸமஷ்தரூ பிஹி அன்ஃபுஸஹும் ஐ யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகயன் ஐ யுனஸிலல்லாஹு மின் ஃபضலிஹி அலா மன் யஷா மின் இபாதி ஃபபாஉ பிகலபின் அலா கலப் வலில் காஃபிரீன அதாபும் முஹீன். அதாவது இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் யாரின் மீது ரஹ்மத்தை நாடுகிறானோ, யாரின் மீது தனது ஞாமத்தை வழங்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், வஹ்யை எல்லாம் அறிவிப்பான். ஆனால் இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் பொறாமை கொண்டதின் காரணமாக, அவர்கள் தங்களுக்கு தாங்களே தற்பெருமை அடித்துக் கொண்டதின் காரணமாக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இந்த திருக்குர்ஆனையும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி நிராகரித்து விட்டார்கள். எனவே இவர்கள் நிராகரித்து விட்டதின் காரணத்தினால் என்ன ஆனது தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, ஃபபாஉ பிகலபின் அலா கலப், கோபத்திற்கு மேல் அவர்கள் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். அதாவது அல்லாஹை இன்னும் அவர்கள் கோபப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். வலில் காஃபிரீன அதாபும் முஹீன். எனவே யாரெல்லாம் அல்லாஹையும், அதாவது அல்லாஹுடைய ரசூலையும் அல்லாஹுடைய வேதத்தையும் இங்கே புறக்கணிக்கின்றார்களோ, நிராகரிக்கின்றார்களோ, அவர்களுக்கு இழிவடையக்கூடிய வேதனை என்பது நாளை கியாமத்தில் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஏற்கனவே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சிலையும் மறுத்து வந்தார்கள். அதே போன்று தற்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுக்கென்று வழங்கப்பட்ட திருக்குர்ஆனையும் அவர்கள் மறுத்து வந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்வம் தான் காரணம். ஏனென்றால் எல்லா நபிமார்களும் நமது பரம்பரையில் வந்தார்கள். பனு இஸ்ராயலில் வந்த நபிமார்கள் எல்லாம் நம் வரைக்கும் அந்த நபிமார்கள் தான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பின்பற்ற வேண்டும், இறுதி நபி என்பதும் நமது வம்சத்தில் தான் வருவார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன ஆனது, அல்லாஹுடைய நாட்டம் பனு இஸ்மாயில் இருந்து அல்லாஹு தஆலா நபியை கொண்டு வந்தான். அதுதான் நமது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், இப்படி நபி அவர்களையும் குர்ஆனையும் அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலில் காஃபிரீன அதாபும் முஹீன். இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் நபி அவர்களையும் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு இழிவடையக்கூடிய வேதனை நாளை கியாமத்தில் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனுடைய அல் பக்ராவின் 90வது வசனத்தில் இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக இன்றைக்கு தஃப்சீர் சுருக்கம் இதுதான். அல்லாஹு தஆலா தன் அருளால் பனு இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் பல நபிமாரை அல்லாஹு தஆலா அனுப்பி வந்தான்.
அவர்களில் ஒருவர்கள் தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மறுத்தார்கள், நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுத்தார்கள். அது மாத்திரம் அல்லாமல் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த திருக்குரானையும் இன்ஜில் வேதத்தையும் அவர்கள் மறுத்தார்கள். இப்படி மறுத்ததின் காரணமாக என்ன ஆனது? அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு மேல் அவர்கள் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்று சொல்லி திருக்குரான் சொல்லுகிறது. ஆக இப்படி யார் யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை இழிவடைக்கூடிய வேதனை உண்டு என்று சொல்லி குர்ஆன் இங்கே சொல்லி காட்டுகின்றது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் திருக்குரானுடைய கருத்துக்களை கேட்டு அவைகளின்படி நாம் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்க புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.